இல்ல எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்களேன். வீடு புகுந்து அடிக்கிறானுங்க இவனுங்க. யார் கொடுக்குற தைரியம் இவனுங்களுக்கு? ஒத்த கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வக்கில்ல இந்த நாய்களுக்கு வீடு புகுந்து அடிக்குதுங்க. இல்ல அப்படி என்ன நெல்சன் தப்பா சொல்றாரு எனக்கு புரியல. எனக்கு ஏண்டா நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தா நிரூபினாப்ல நிரூபிச்சுட்டாப்ல. ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் நான் பிறந்தேன்டா அப்படின்றத எடுத்து நிரூபிச்சு நேத்து நெல்சன் ஒரு வீடியோ போட்டாப்ல. கருத்தா எதிர்கொள்ளணும். அப்படியே நெல்சன் பேசுற தப்புனாக்கா போய் காவல் நிலையத்தில் புகார் கொடு, அதுபடி சட்டப்படி நடவடிக்கை எடு. அதனால வீட்டுக்குள்ள புகுந்து அடிக்கிறது இல்ல அவ்வளவு தைரியசாலிகள் அப்படின்னாக்கா நீங்க ஏன்னா வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு உங்க அண்ணனை சும்மா விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு அன்றாயிரம்ல ஆகி போய் அத்தனை பேரை கூப்பிட்டு போனாவன். எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க வக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்சியா பெட்டி வாங்கி பேச ஆரம்பிச்சுங்க வாய வாடகைக்கு விட்டு. இப்ப தாவேக்கா தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒட்டு மொத்தமா சர்வே எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா யாரெல்லாம் தாவேக்காக பேசுறாங்களோ அவங்க மேல எல்லாம் வந்து ஆபாசத்தை அள்ளி தெளிக்கிறதுக்கு ஒரு ஜாம்பி கூட்டத்தை வச்சிருக்கீங்க. அந்த ஜாம்பி கூட்ட நாய்ங்க வந்து குடும்பத்துல இருந்து எல்லாரையும் அபியூஸ் பண்ணுவானுங்க. இழிவா என்ன உட்பட எல்லாருமே குடும்பத்தையே வந்து கேவலப்படுத்துவாங்க. அந்த புறம்போக்கு நாய்ங்க அவங்க எல்லாம் உண்மையில ஒரு அப்பன் ஆத்தா வயித்துல தான் போறதாங்கன்னு தெரியல. ஏன் பொண்டாட்டி போட்டோல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாய்ங்க பண்ண தப்புக்கு இல்ல இப்படி ஃபேமிலியை குறி வைக்கிறது, உங்களை எதிர்த்து கருத்து சொன்னாக்கா வீடு புகுந்து அடிக்கிறது, இதெல்லாம் என்ன மனநிலைடா நான் கேட்கிறேன். இதே இந்த மஞ்சப்பொடி மாமா பைய வீட்டுல போயிட்டு இந்த டிடிவி ஆட்கள் வந்து அடிக்கும் போது அப்பயும் நம்ம கண்டிச்சோம். இதெல்லாம் தப்பு, கருத்தா எதிர்கொள்ளும், அதெல்லாம் வீட்டுக்கு போய் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் நம்ம கண்டிச்சோம். காரைக்குடியில நாம் தமிழர் கட்சிகள் மேல திமுக காரங்க தாக்குதல் நடத்தும் போது அப்பயும் நம்ம கண்டிச்சோம். நம்ம இது தப்பு, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது என்ன இன்னும் திமுக தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, இது சர்வாதிகார உச்சம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே நம்ம கண்டிச்சோம். ஆனா இப்ப இந்த நாய்ங்க வீடு புகுந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நாய்களை அப்படிதான் சொல்லணும். இது நாய் தெருவுல பொறுக்கிற தெரு நாய்ங்க தான் இதுங்க. இந்த நாய்ங்க வீடு புகுந்து அடிச்சிருக்கு. யாரு இந்த ராஜா பேரன் ஒரு நாய் யானை கவலத்துல வந்து ஸ்கேம் பண்ண நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் வீடு புகுந்து அடிச்சிருக்கு. டேய் நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா ஒரு அப்ப அத்தாளுக்கு பிறந்திருந்தா நாம் தமிழர் கட்சிக்காரங்க மொத்த பேரும் கேட்கறேன் நானு, ஒரு திமுக காரன் வீட்டுக்குள்ள புகுந்தோ இல்ல அதிமுக காரன் வீட்டுக்குள்ள புகுந்தோ அடிச்சு காமிச்சிருக்கா பார்க்கலாம். இல்ல தாவேக்கானா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? அதோட நாளைக்கு ஆட்சியை பிடிப்போம், பிடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல இந்த யானை கவலை இருக்கான் பத்தியா இந்த பொறுக்கி பைய, இவனுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்காரனும் உங்க அண்ணன் வலசரவாக்கத்துல அன்றாயிரம் ஆகி போனால அந்த மாதிரி போறீங்களா இல்லைன்னு பாருங்கடா.